வந்து 4 ஹவர் 3 ஹவர் 5 ஹவர் கரண்ட் கட் பண்ணுறாங்க. 8:30 மணிக்கு போன கரண்ட்டு இப்போ தான் 12:30 மணிக்கு கரண்ட் விடுறாங்க. நாங்கள் எப்படி சார்? நாங்கள் கடலில் தானே சார் பாடுபடுறோம். சொல்லுங்க, நாங்கள் எப்படி ஆம்பளைங்க எங்கள் வீட்டு ஆம்பளைங்க எப்படி தூக்கம் இல்லாமல் எப்படி இருக்காங்க? நீ பேசுங்க. எப்படி சார் நாங்க இருக்குது தூக்கம் இல்ல? சின்ன பிறந்த குழந்தைங்க மாசமா இருக்க பிள்ளைங்க தூக்கம் இல்லாத இருக்குங்க. எனக்கு என்ன நாய்க்கு யார் சார் போடுவேன்? சொல்லுங்க சார், யாருமே எங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து எங்க ஊர் கரண்ட்டை ஒழுங்கா விடுறது கிடையாது. நாங்களாம் எப்படி பண்றது? நாங்க எப்படி தூக்குது? நாங்க பொழைக்க தேவையில்ல. நாங்கன்னா கலெக்டர் ஆபீஸ்ல கையெழுத்து போடுறோம். கடல்ல போய் பாடுபட்டோம். இவ்வளவு நேரம் ஒரு போன் பண்ணா கூட ஈபிக்காரங்க எடுக்க மாட்டாங்க. எப்படி சார் நாங்க தூங்குறது? இப்ப சாலை மறியல் பண்ணீங்க, எத்தனை வாட்டி இது மாதிரி பண்ணிருக்கீங்க? இது மாதிரி பண்ணுவீங்களா? 4 வாட்டி பண்ணிக்கிறேன். ஆனா எங்களுக்கு ஒரு இதுல கிடையாது. நாங்க வெயில காலைல நாங்க குஞ்சாந்து நைட்ல தூங்க முடியல சார். எவ்வளவு நேரமா சாலை மறியல் பண்ணீங்க? கொண்டு வந்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாம் நான் பார்த்துட்டு இருப்பேன். என் கட்சிக்கார பையனே கூப்பிட்டேன், இருந்தாங்க என் நாளைக்கு கொண்டு வரணும்ப்பா, மக்கள் ரோட்டில் உட்கார வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்ற ஒரு கேள்வி தான் எனக்கு. நான் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி கரண்ட் இதுவாயிடுச்சுமா நான் பண்ணுவேன் விடுறேன். ஒரு 1 ஹவர்ல வரும், 2 ஹவர்ல வரும். ஒரு பதில் வரல சார், வரலப்பா. இதே மாதிரி ஒரு 3 ஹவர் திருவிழாவிலே கரண்ட் ஆஃப் பண்ணி வச்சுட்டானுங்க. கரண்ட் இல்லை, ஊர் திருவிழாவிலே கரண்ட் ஆஃப் பண்ணி பண்ணிட்டாங்க. சரி, அதுவும் போச்சு. இப்போ நீ 8:30 மணிக்கு போன கரண்ட் 4 நாளா வந்து 1 ஹவர் 2 ஹவர் கட் பண்ணி விட்டாங்க. எல்லாரும் வேலைக்கு போயிட்டு அந்த டயர்ல அந்த டயர்லயே இல்லாம கடல்ல போய் ஆம்பளை பாடுபடுறாங்க. அந்த கடல்ல போய் தூக்க யார் பேர் போகுது? விஜய் பேர் போகுது. அவங்க 2 மணி நேரம் அவங்கள மாத்துங்க. இந்த ஊர்ல அதான் பண்றானுங்க. எதுக்கு கத்தி நிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம சாப்பிட்டு என்ன சார் கரண்ட் தான கேக்குறோம், வேற என்ன கேக்குறாங்க? கரண்ட் வரல. இந்த மாதிரி ஒரு பிரச்சனைனா வந்து நின்னா வேலை செய்யப்போ செங்கல்பட்டுலேருந்து டிஇ வராது, சரிங்களா? டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் வந்துருக்குறாங்க, ஏஇ வந்துருக்குறாங்க. இப்போ இவங்களுக்கு அந்த விஷயம் வருது இல்லை, வந்து நின்னா வருவாங்க. இதுக்கப்புறம் மக்கள் ரோட்டுக்கு வந்தால் பிரச்சனை வந்தால் வருவாங்கன்ற ஒரு பயம் வரும். நம்ம கவர்மெண்ட்டுக்கு உங்களுடைய ஆதங்கத்தை நான் புரிஞ்சுக்கிறேன், என்னுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறேன், சரிங்களா? நம்ம கவர்மெண்ட் மாற்றிருக்கோம். இதுக்கு முன்னாடி இருந்த ஆஃபீஸர்ஸ் தான் எல்லாமே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சில விஷயம் புரிய வைக்கும். அதே மாதிரி டெஸ்டிங் தான் பண்றாங்க, பதறாதீங்க. டெஸ்டிங் தான் பண்றாங்க, சரிங்களா? வந்துடும், இது மாதிரி வந்து ஒரு நாளாக நான் வந்து பேசுறதுக்கு என்னன்னா, செக்ரட்டரியேட் பேசியிருக்கேன். நமக்கு வந்து ஒரு சப்ஸ்டேஷன் போடணும். ஏன் நமக்கு இந்த சைட்லேயும் ரொம்ப லாங்கில் இருக்குது, இங்கேயும் ரொம்ப லாங்கில் தான் சப்ஸ்டேஷன் போட்டிருக்காங்க. நெல்லிக்குப்பத்துலேயும் கோவலத்துலேயும் ஒரு சப்ஸ்டேஷன் போடுறதுக்கு நான் இங்கே ஐஏஎஸ் பேசியிருக்கேன். அது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்ததுனால கொஞ்சம் டிலே ஆகும்.
இப்போ இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குல்ல, இதெல்லாம் சீக்கிரமாக சரி பண்ணுறதுக்காக டிரான்ஸ்ஃபார்ம் பிரச்சனைகள், மெட்டீரியல் பிரச்சனை என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எல்லாத்தையும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஓல்டேஜும் வர மாட்டுது. அதுதான். ஏன்னா ஓவர்லோடு எல்லா வீட்லேயும் ஏசி, இப்போ நம்ம வீட்டில் பயன்படுறது இல்லை, எல்லா வீட்லையும் பண்ணுறதுனால ஓவர்லோட் ஆகி கரண்ட் அங்கங்கே சப்ரஸ் ஆகி நின்றுட்டு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு இதுதான் இதே பிரச்சனை எல்லா இடத்துலையும் வருது. இதுக்கு பர்மனன்ட் சொல்யூஷனாக நம்ம 15 முறை போயிட்டு கடந்த அரசாங்கம் சரியாக பண்ணாததுனால நம்ம மாட்டிட்டு நிற்கிறோம். இப்போ நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோம்னு வச்சிங்களேன், ஏற்கனவே கிட்டத்தட்ட பண்ணினா எப்பயும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோம், ஆல்ரெடி ப்ரொபோசல் நிற்கிது. அவங்க கையெழுத்து போட்டுருந்தாங்கன்னா 6-7 மாதத்துல அந்த பிரச்சனை தான் அந்த எஸ்எஸ் முடியல. இப்போ நமக்கும் அந்த டைம் எடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளை எப்படி அட்ரஸ் பண்ண முடியுமோ அப்போ பண்ணி இன்னும் கரண்ட் பிரச்சனையே பண்ணுங்க. எனக்கு கரண்ட் தான் மெயின். குழந்தைங்க வயசானவங்க இருக்காங்க, பிறந்த மாசம் உடம்பு சரியாம நிறைய பேர் இருக்காங்க சார். அவங்களையும் நாங்க பார்க்கணும். உங்களை நான் ரோட்டில் உட்கார விட மாட்டேன், கவலைப்படாதீங்க. பிரச்சனைகள் சீக்கிரம் முடியுமோ நான் பண்ணி தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. 2.91 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.30 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோயர்ஸ், 33 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 16 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோயர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.